எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரேம். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்ஸ் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்ஸோட ப்ரைஸ் பேசுவது, கிரிப்டோ கான்ஸோட டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்டியில் இருக்காங்க. டெய்லி டைம் வச்சுக்கோங்க. ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $78,300 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ நல்லா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் இருக்குது. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த கேண்டல், ஓகேங்களா. ஸோ கரெக்டாக சொன்னால் இந்த கேண்டல், ஓகேங்களா. இந்த கேண்டல் வந்து ஸ்பின்னிங் டாப்பாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டிமாண்ட் ஏரியாக்குள்ளே இருக்குது, சரிங்களா. இந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளே இருக்குது. இந்த ஹைக்கு மேலே நேற்று கேண்டல் கட்டாய் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி குறிக்குது, சரிங்களா. ஸோ தற்போதைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த கேண்டலோட லோக்கு கீழே, அதாவது உதாரணத்துக்கு 75,000க்கு கீழே வந்து கேண்டல் வரக்கூடாது, ஓகேங்களா. அந்த 75,000க்கு மேலே கேண்டில் ஹோல்ட் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து புல்லிஷ் சைடு தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 80,000 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த ரேஞ்சு, அதாவது இந்த 80,000லேருந்து இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள். இந்த ரேஞ்சை உடச்சி கேண்டல் க்ளோஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 86, 80 இந்த டார்கெட்டுக்கும் ப்ரைஸு மேலே போகும், ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேஞ்சு. இந்த ரேஞ்சை உடைக்கணுன்னா மார்க்கெட் ஃபர்தராக வந்து கீழே வராமல் இதே இடத்துல வந்து சஸ்டைன் ஆகி நிற்கணும், ஓகேங்களா. இன்றைக்கி வந்து சாட்டர்டே வீக்கெண்டு, அதனால் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மூமெண்ட்டும் இருக்காது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் பெருசாக எந்த மூமெண்ட்டும் இருக்காது. ஆனால் ஈவினிங் 5:30 மணிக்கு மேலே ஏதாவது மூமெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மூமெண்ட் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி 79,500 ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சானா இந்த வீக்லி கேண்டல் நம்மளுக்கு புல்லிஷாக மாறத்துக்கான சான்சஸ் வந்துடும், ஓகேங்களா. ஸோ இந்த வீக்லி கேண்டல் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட மேலே வந்து க்ளோஸ் வச்சானா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அப்படி க்ளோஸ் வச்சானா நம்மளுக்கு ஒரு இன்னும் ஒரு ஹை பொட்டென்ஷியல் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி, சரிங்களா. ஸோ அது என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த 2 நாள் கேண்டல் முடிக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்காது. இந்த ஃப்ரைடே கேண்டல் செட் ஆகிருக்கு இல்லைங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இன்றைக்கி கேண்டல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னது சாட்டர்டே, ஓகேங்களா. சாட்டர்டே பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. இதே ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ இதே ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் கண்டிப்பான முறையில் இந்த 75,000க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் தான். இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. இந்த ஸ்பின்னிங் டாப்பு தாங்க இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் என்ன பண்ணுறேன், இந்த செல்லிங்லேருந்து பையிங்க்கு கன்வெர்ட் ஆகுது, ஓகேங்களா. அப்போ இங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க, பையர்ஸோ செல்லர்ஸோ சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டு இந்த இடத்துல பையர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு பையர்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஃபர்தராக மேலே தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து இந்த லோவை தாண்டி கேண்டில் க்ளோஸ் வச்சா தான் செல்லர்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு பையர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. பையர்ஸ் ஃபர்தராக வந்து மேலே தான் புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்டில் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் போட்டுருக்காங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயங்க ஹைப், ஓகேங்களா. ஹைப்புன்ற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ கமெண்ட்டை ஸ்வைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கும் ஹைப்புன்றது. அந்த ஹைப்பை வந்து கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ரீச்சாக கிடைக்கும். ஏன்னா பெருசாக அந்த வியூஸும் வரல, ஓகேங்களா. ரைட், ஓகே. கடைசியாக நான் டிஸ்பிளே மட்டும் சொல்லிக்கிறேங்க. ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன்லைன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பண்ணி எங்களுக்கு ஓன்லைன்ஸ் பண்ணிவிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.